திமுக தாவேகா இடையேதான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அது வந்து உறுதியா இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க வெற்றி அப்படின்னு சொல்லி இதுதான் பெரிய விவாதமா இருந்தது. இந்த திமுக இந்த தாவேகா முடிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் என் கூட்டணிக்கு தீர்மானம் போட்டு கையெழுத்தாங்க. நமக்கு பதவி அல்ல முக்கியம், தோடா வெற்றி பெற வேண்டும், திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சொல்லுவாங்க. இதான் சொல்லுவாங்க. மக்கா இருந்தவர் கரூர் சம்பவம் அவர் இன்னும் மொக்கையாக்கிடுச்சு. விஜய் உங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, உங்களை விட அரசியல் தெரியும், ஆதவ அர்ஜுனா விட அரசியல் தெரியும். காலை வந்துட்டு திடீர்னு உதச்சார் ரஜினிகாந்த் உள்ள புந்து ஒரே அடி அந்த மாதிரி உதவ வாங்கிட்டு வரணும். இவரு கிறிஸ்துமஸ் பார்ட்டி அப்படிங்கிறது உறுதிதான், அது வந்து எந்த மாற்றமும் இல்லை இந்த சிறப்பு பொதுக்குழுக்கு அப்புறம் அப்படின்னு. ஐயா இந்த சிறப்பு பொதுக்குழு கிறிஸ்துமஸ் பார்ட்டிக்காக பண்ணதுதான். தமிழினம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். அப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகா குறுகிருச்சு, முடங்கி போயிருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு மாசத்துக்கு பிறகு வீறு கொண்டு எழுந்துருச்சு. விஜயோட பேச்சை பார்த்தீங்களா, ஆதவ அர்ஜுனா பேச்சை பார்த்தீங்களா, எப்படி பகிரங்கமா எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாங்களே. பலம் பெறுகிறது இல்ல, அப்புறம் ஏன் கூட்டணிக்கு தீர்மானம் போட்ட? ஆனா அவரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாருல சார். அவர் முதலமைச்சர் வேட்பாளருங்க, முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்கிறவன் தான் கூட்டணிக்கு வர முடியும் சார் தானே, அப்புறம் எதுக்கு தீர்மானம்? ஆனா அந்த வார்த்தை இப்ப இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த முதல்ல வந்து என்ன முதலமைச்சரா ஏத்துக்கிட்டவங்க கூட்டணி, அது இப்ப கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். இவர் தான் வேட்பாளர், ஆனா கூட்டணி அமைக்கிறது அவருக்கு அதிகாரம். இப்படி வந்துட்டாங்க. முதல்ல எப்படி என்னம்னா ஏத்துக்கிறவன் தான் கட்சியில வந்து கூட்டணிக்கு வரணும். அது முதல்ல எப்படி என்னம்னா விக்கிரவாண்டியில கொள்கையை ஏத்துக்கிட்டவங்க, நம்மளுடைய நிலைப்பாட்டை ஏத்துக்கிட்டவங்க, அவங்களோட அரவணைப்போம், அது அங்க. அதுக்கப்புறம் வந்து தலைவரை ஏத்துக்கிட்டவங்க அப்படி. இப்போ இங்கே எப்படினோம்னா இவர் தான் முதல் வேட்பாளர், கூட்டணி அமைக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் கொடுத்துட்டாங்க. இதுக்கு தாங்க நேற்று கூட்டினது. எதுக்கு அப்படின்னா நமக்கு பிஜேபியோட கூட்டம் போய் சேரணும். அது தனிப்பட்ட மாநிலங்களுக்கு போனாங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிடும். அதனால ஜனநாயக வழியில் செய்கிறாங்களாம். அதனால ஒரு பொதுக்குழு கூட்டி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அவனுடைய சோறுகரெல்லாம் போட்டுக்கிட்டு இந்நேரம் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்று தெரியாது. விஜய் உங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, உங்களை விட அரசியல் தெரியும், ஆதவ அர்ஜுனா விட அரசியல் தெரியும். அதை நீங்கள் இந்த கொஞ்ச நாளில் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், ஒன்றும் இல்லை, சைலண்ட்டாக ஆஃப் ஆவான். ஏன்னா உங்களால் ஒன்றும் பெனிஃபிஷியரி கிடையாது. புஷி ஆனந்த் மாதிரியோ இல்லை மற்றவங்க மாதிரியோ உங்களால் அவங்க பெனிஃபிட் அடைஞ்சு கிடையாது. உங்கள் மேலே ஒரு அபிமானம் இருந்துச்சு, அப்படியே இருந்தான். 200 பட்டு கிட்ட 2000 ரூபா வாங்கிட்டு படம் பார்த்தா அப்படியே உங்களோட கொடியை தூக்கிட்டு அலைஞ்சான். இவ்வளோதான். இன்னொரு 1 மாதம் கழிச்சு பாருங்கள், இது இருக்காது. அது ஒரு கூட்டணி போகிறாரு. அதுக்கு தான் இவர் வாங்கினார். இவர் என்ன சொல்வார் தெரியுங்களா? இப்போ சொல்லிடுறான் எல்லாத்தையுமே. திமுகவிடமிருந்தும் இந்த அரசிடமிருந்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும், நமது கட்சியையும் காக்க வேண்டும். அதுதான் நம்மளுக்கு முதல் தலையாய கடமை. அந்த கடமையை செய்வதற்காக நமது கொள்கையை சிறிது காலம் ஒத்தி வைத்து விட்டு கூட்டணிக்கு செல்கின்றோம். ஸோ பிஜேபி தோட போய்ட்டு கை போடுவார். இவ்வளோதான் விஷயம். அதான் சொன்னார் அமித்ஷா. பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா முதலமைச்சர் வேட்பாளர்ல காம்ப்ரமைஸ் பண்ணல சார் அவரு. நான் தான் ஏங்க, நீ தானே முதலமைச்சர் உறுதியா இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிச்சு போட்டிட்டு நிற்கக்கூடிய கட்சி முதலமைச்சர்னு கேட்டால் அர்த்தம் உண்டு. உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ரசிகர்கள் இருக்காங்க, அவ்வளோதானே. அதை வச்சுட்டு உங்களால் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்றது இதுவரைக்கும் எடுத்த சர்வே, அரகுற சர்வேலேயே வந்துட்டு முடிவாகி போச்சு. அப்புறம் எப்படி சொல்கிற முதலமைச்சர் அப்படின்ட்டு? அது கிடையாது. ஒரு ஸ்டாண்டுக்காச்சும் ஒப்புக்கணாச்சும் இவங்க சொல்கிறாங்க. இவங்க போய் சேரப்போகிறது அப்போ என்ன நம்ம சொல்லுவாங்க, வெற்றி பெற வேண்டும், அதான் முக்கியம், நமக்கு பதவி அல்ல முக்கியம், தோடா வெற்றி பெற வேண்டும், திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சொல்லுவாங்க. இதான் சொல்லுவாங்க. இந்த மற்ற தீர்மானங்கள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த அவர் முதலமைச்சர் இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைய பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் தீர்மானத்தில் கொண்டு வந்திருக்கிறோம், அதை பற்றியெல்லாம் நாங்கள் பேச. ஒரே ஒரு தீர்மானம் பற்றி கொஞ்சம் விளக்கமாக பேச சொல்லுங்களேன். இப்போ இந்த மீன் அரிப்பா மண் அரிப்பா அப்படின்னே தெரியாது, மனிதருக்கும் வித்தியாசம் தெரியாது, மணி டபட்ட மண்டபன், அது ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் விஜய் ஏதாவது ஒரு விஷயத்த காகிதத்தெல்லாம் பிடிக்கிட்டு பரந்தூர் போயிட்டு வந்தீங்களா, அங்கே என்ன ஐயா நடக்குதுன்னு ஒரு கேள்வி கேளுங்களேன், ஓடியே போயிடுவார். எதுவுமே தெரியாது. மக்கா இருந்தவர் இந்த கரூர் சம்பவம் அவர் இன்னும் மொக்கையாக்கிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே விஜய் வந்துட்டு நேற்று விஜயை பார்த்தவங்க எல்லாருக்குமே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அவருடைய பார்வை எல்லாமே. இவர் வந்துட்டு அதாவது தனியாக போவாங்க, அப்படியே அது ஒரு பெரிய மைதானத்தை கடந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வரும்போது இந்த இருட்டில்
அப்போ வந்துட்டு பிச்சுன்னு ஏதாவது சத்தம் கேட்கும். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவார், வேகமாக ஒருத்தர் பாட்டு பாடுறாருல்ல, அவர் தைரியம் இருக்கிறவர் பாட்டு பாடிட்டு நடப்பாங்க இல்லையா. அதுதான் நேற்று விஜயனுடைய பேச்சு. இதை தாண்டி ஒன்றுமே இல்லை. நான் அவருடைய ரசிகர்களுக்கு சொல்கிறது, ஏமாந்துடாதீங்க, இது ஒன்றும் கிடையாது, போல். நீங்கள் இதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னோம்னா இழப்பு உங்களுக்கு தான். இவரால் ஒன்றுமே ஆக போகிறதில்ல. இவரை சுற்றி இருக்கிறவங்களே இவரை நம்புறதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் தூரத்தில் இருக்கிறவங்க காப்பாற்றிக்க உங்களை, அவ்வளோதான். இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அதிர்ச்சின்னு எடுத்துக்கலாமா? ஏங்க அது எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபிக்கு என்ன தெரியுங்களா, இந்த ரசிகர் கூட்டம் அப்படின்றதோ 2-3% ஓட்டு இல்லை, அது வந்தால் கெயின் தானே, அவங்களுக்கு கெயின் தரேன், அதுக்காக அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் மல்லு கட்டிட்டு வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு ஒவ்வொரு விவாதத்துலேயும் பாஜகவும் அதிமுகவும் அப்படி என்னத்துக்காக அவங்க தூக்கி பிடிச்சாங்களோ, விஜய் இது பண்ணாங்களோ, விஜயை அவங்க கோடி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டாங்க. அதுதான் இந்த தீர்மானம். இந்த தீர்மானம் வந்துட்டு இந்த கட்சியில் வந்துட்டு வந்த முடிவு இல்லை. இது மயிலாப்பூர் கிட்ட இருந்தோ வெஸ்ட் மாம்பலத்துக்கிட்ட இருந்தோ அந்த அட்வைஸ் தான். அது இல்லாட்டி இவங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு? அப்படியே சைலண்ட்டாக கூப்பிடு, இப்படி ஒரு தீர்மானம் போட்டு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், அதானே இது. ஆனால் அட்டாக் பண்ணுறாங்களா சார்? ஆதவர்ஜனா சொல்கிறாரு, இவங்க வேற நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறோம், சும்மா சின்ன பிள்ளைங்க மாதிரி கொடி வந்துருச்சு அது வந்துருச்சு இந்த எதிர்கட்சி எல்லாம் பண்ணுறாங்க. விஜய் பேச சொல்லுங்க சார், விஜய் பேச சொல்லுங்க. விஜய்க்கு எழுதி கொடுத்துருப்பாங்க சார், அது விட்டுருப்பார், பேப்பர் மிஸ் ஆயிருக்குல்ல. சும்மா சார், தமிழ்நாட்டு அரசியல் கலான்றது வந்துட்டு எம்ஜிஆர்லாம் எவ்வளோ யோசிச்சு பண்ணார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட இருந்தவங்க இது எதையுமே யோசிக்காம புண்ணாக்கு மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அரசியல். அப்ப எடப்பாடி கூட்டணி ஐயா இந்த கூட்டணிக்கு போறாருங்க, உறுதியா எடுத்துக்கலாம். ஏங்க நான் சொல்றேன், எதுக்கு இந்த தீர்மானன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க. சரி, எடப்பாடியில் போட்டு கொடி அசைச்சாங்கல்ல, விஜய் சொல்லலாம்ல, அப்படிலாம் பண்ணாதீங்க, நம்ம அப்படியெல்லாம் எந்த முடிவும் எடுக்கல, ஏன் சொல்லலை? அது பாட்டுக்கு அது நடக்கட்டும். நிறைய அதை அதிகரிக்க தொண்டர்களுடைய விருப்பம் என்னவோ அதை தலைவன் ஏற்று செயல்படுத்துகிறேன். என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டை திமுக அரசிடம் பொறுத்து காப்பாற்ற வேண்டும், இவ்வளவுதான். அப்ப யாரு முதல்வர் வேட்பாளர் சார்? ஏங்க அவங்க ஜெயிக்கணுங்க, அதுக்கெல்லாம் முதல்வர்ன்றதுன்னா ஜெயிச்சா தானே. எப்படி இருந்தாலும் போட்டியிடுறதுக்கு ஒரு முதல்வர் வேட்பாளர் சொல்லணும் இல்லையா? இல்ல அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நீ ஏங்க முதல்வர் வேட்பாளர் இவரை ஒத்துட்டு இருந்தாருன்னு வச்சுங்க, அங்க அதிமுகவோட இவங்க பேரம் பேசுறாங்க இல்லையா, அப்பயும் முடிஞ்சிட்டு இருக்குமே எல்லாமே. அதிமுக ஒத்துக்காததையா வந்துட்டு பிஜேபி ஒத்துக்க போகுது. பிஜேபி கிட்ட போயிட்டு அமித்ஷா கிட்ட முன்னாடி யூ மஸ்ட் அக்செப்ட் மீ அஸ் த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னா என்ன பண்ணுவார்? உக்காந்த இடத்துல இருந்து அற விடுவார் விஜய்க்கு, தெரியுமா உங்களுக்கு? யாரா நீ காலை வந்துட்டு திடீர்னு உதச்சார் ரஜினிகாந்த் உள்ள புந்து ஒரே அடி அந்த டேபிள் அந்த மாதிரி உத வாங்கிட்டு வரணும் இவர். அவரே எவ்வளோ பெரிய அரசியல்வாதி மூஞ்ச மூடிட்டு வர்றாரு வெக்கத்தில், நீங்கள்லாம் எந்த மூளைக்கு? அப்போ எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரக்கு வாய்ப்பு இல்லை, அப்படிதாங்க சார்? ஏன் அவர் இறங்கி வரணும்? இவர் தான் வராரு இறங்கி. அப்போ எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றி விஜய் களம் காணுவார். முதல்வர் வேட்பாளர்ன்றது ஒரு கொஸ்டினே இல்லைங்க, நீங்கள் ஏங்க அதை முடிச்சுட்டு தொங்குறீங்க? முதல்வர் வேட்பாடு கூட்டணி ஆட்சி இதெல்லாம் ஜெயிச்சா தானுங்க, அதுக்கெல்லாம் சாத்தியப்பாடே இல்லைங்க. எழுதி வச்சு என்ன அரசியல் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு மக்கள் வந்துட்டு வாக்களித்து ஆட்சியில் உட்காரிக்க போகிறாங்க. அவ்வளோ பெரிய நம்பிக்கை எடப்பாடி மேலே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கா? கொஞ்சம் ஏன்னு சொல்லுங்களேன். அப்போ அவ்வளோ நம்பிக்கை இருந்ததுன்னா இவர் ஏன் விஜய் பின்னாடி ஓடுறாரு? அதுக்காவது காரணம் சொல்லுங்களேன். விஜய் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் நாங்கள் பலமான கூட்டணின்னு காட்டி ஒரு மிரட்டி அதுக்கப்புறம் இவிஎம் இருக்குது, தேர்தல் ஆணையத்தினுடைய சில்லுப்புள்ளி வேலையெல்லாம் இருக்குது, அதை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்றது அமித்ஷாவுடைய கணக்கு, அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த பொதுக்குழுக்கு அப்புறம் தாவேகா வந்து உறுதியா பாஜக அதிமுக கூட்டணி இல்லைன்னு தான் சொல்லி இருக்குது. கூட்டணி வைக்கிறதுக்கான அதிகாரத்தை எதுக்கு வாங்கினாருன்றதை எங்களுக்கு சொல்லுங்க. யாரோட கூட்டணி அமைக்கிறதுக்கு கூட்டணி அமைக்கக்கூடிய அதிகாரத்தை விஜய் வாங்கினாருன்னு சொல்லுங்க பொதுக்குழுல. இல்லை இந்த சிறப்பு பொதுக்குழுவினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லுங்க. எல்லாரையும் கூட்டி திமுக திட்டத்தை கூட்டினார் அவரு. அப்போ அந்த சிறப்பு பொதுக்குழுவே இந்த தீர்மானத்துக்காகன்றது தெரிஞ்சிருச்சா? எதுக்கு அதை செய்யணும்னு சொல்லுங்க. இது கூட உங்களுக்கு புரியலன்னா கட்டாயம் நீங்கள் அந்த கேள்வி கூடாது, சொல்லுங்க எது. இதை அப்படியே விட்டுரும். உங்களுடைய தமிழ் நேரத்தில் வந்துட்டு ஐயநாதன் சொல்லுவதை போல சிறப்பு பொதுக்குழு கூட்டமே அந்த கூட்டணி தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்குத்தான், ஆம் இல்லை தெரியாது போட்டு விடுங்க ஒரு போல். 99% வந்துட்டு இது கூட்டணிக்காக இவன் போட்ட சூத்திரம் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சார் இன்னைக்கு சொல்கிறேன் இளந்திரையன், இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் புரிதல் அறிதல் எங்கேயோ நிற்குது. இவங்க ஏதோ ஒரு 10 பேர் கூடிக்கிட்டு இந்த ஊடகங்களில் பேசிகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி இவங்க வந்துட்டு அந்த சூதாட்ட கிளப்பில் வந்துட்டு சைடில் பேசுவாங்க அரசியல்.
என்ன ஆயிடுச்சு அங்கன்னு அவ ஏதோ சொல்லிட்டு இருக்குதா மடி அப்படின்னு அந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்க அரசியலை. தமிழ்நாட்டு மக்கள் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலையும் திமுக அரசு என்ன செஞ்சதுன்னு பட்டியலிட்டு காட்டுறான். மைக்கை நீட்டினீங்கன்னா ஏன் நீ மீண்டும் திமுக ஓட்டு போட போகிற கேளுங்க, ஏன் நீ விஜய்க்கு ஓட்டு போட போகிற காரணம் சொல்கிறான், ஏன் நீ அண்ணா திமுக ஓட்டு போட போகிற காரணம் சொல்கிறான். அவங்க கிட்ட போய்ட்டு காரண அறிவே இல்லாத இவனுக்காக ஓட்டு போடுவாங்க. சொல்லுங்களேன், இந்த கேள்விக்கு பதில் தேடுங்களேன் பார்ப்போம். திமுக அரசுக்கு அப்படியே முழுக்க மக்கள் ஆதரவு இருக்குன்னு எடுத்துக்க முடியாது சார். ஆன்டி இன்கம் முழுக்க மக்கள் ஆதரவு உலகத்தில் எந்த கட்சிக்கு எந்த நாட்டில் இருக்குயா? அதை கோர் பண்ணி இவங்க அரசியல் செய்யறதுக்கு வாய்ப்பு. அந்த கட்சி சொல்லணும் அப்படின்னோம்னா ஏற்கனவே ஆட்சியில் இருந்தது எடப்பாடி பழனிசாமி அரசு. அதனுடைய 4 ஆண்டு கால ஆட்சியினுடைய கதை என்ன? இப்போ நீங்கள் இன்னொரு போல் போடுங்க. 5 ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சியும் 4 ஆண்டு கால எடப்பாடி அரசும் ஒப்பிடுக. ஸ்டாலின் சிறப்பு, எடப்பாடி சிறப்பு, ரெண்டும் ஒன்று தான் அப்படி போட்டுருங்க. அங்கேயிருந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஏன்னா அனுபவிக்கிறவன் அவன் தானையா. அவனுக்கு தெரியாத அந்த எடப்பாடி கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்ட்டு. இவங்கெல்லாம் எவ்வளோ சம்பாரிச்சாங்க. இந்த கொடநாடி ஒன்று போராதா இவங்களுக்கு? எவ்வளோ பெரியது. தூத்துக்குடி போராதா சட்டம் ஒழுங்குக்கு? எப்படி அடிச்சானுன்றதுக்கு போராதா? போராடின ஒரு பெண்ணை வந்துட்டு ஓங்கி ஒரு அறை விடுறான் ஒரு டிஎஸ்பி, அவனை எஸ்பி ஆக்குறாங்க. இவங்களுக்கு ஆட்சியில் நீங்கள் பங்கு கொடுப்பீங்க சார். இப்போ இந்த கிரவுண்ட்ல எப்படி சார் இருக்கு நிலவரம்? இப்போ தாவேக்கா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் பார்ட்டி அப்படிங்கிறது உறுதிதான். அது வந்து எந்த மாற்றமும் இல்லை இந்த சிறப்பு பொதுக்குழுக்கு அப்புறம் அப்படின்னு. ஐயா, இந்த சிறப்பு பொதுக்குழு கிறிஸ்மஸ் பார்ட்டிக்காக பண்ணதுதான். நான் தான் சொல்றேன், இதனுடைய அட்வைஸ் வந்துட்டு மயிலாப்பூர்ல இருந்தா மாம்பழத்துல இருந்தா வந்துருதுன்றேன். புரியலையா உங்களுக்கு? அதுக்கு அடுத்ததே சில பத்திரிகையாளர்கள் எல்லாம் அது நம்ம அதையும் எடுத்துக்கிதான். விஜய் தான் சந்திக்கல, விஜயனுடைய ஆட்கள் என்னை சந்தித்தார்கள். அப்போ அது புரியுதா? அவ்வளவுதான். இப்போ கிரவுண்ட்ல என்ன நிலவரம் சார்? எப்படி இவங்களுக்கு ஆதரவு எது மாதிரி இருக்கும்? எல்லாருமே கிரவுண்ட்ல பாலிடிக்ஸ் பண்றது ஸ்டாலின் மட்டும் தாங்க. வேற யாரும் கிரவுண்டுக்கு வரல. எல்லாம் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சூத்திர அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் மட்டும் தான் மக்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் வித்தியாசம். மக்களுடைய தேவைகள், மக்களுக்கான திட்டங்கள், மக்களோட பேசுறது, மக்களோட செய்யறது. அப்படி இந்த கரூர் விடயத்தை எடுத்துக்கோங்க. நீங்க யாருக்கிட்டையாவது போய் அதிமுக பாஜக இவங்க இந்த 2 கட்சி தலைவர்களும் ஸ்டாலின் அங்கே வந்தது தப்புன்னும், ஸ்டாலின் 10 லட்சம் கொடுத்தது தப்புன்னும், ஸ்டாலின் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது போனதையோ தப்புன்னு யாராவது சொன்னாங்களா? ஒரே ஒருத்தன் சொல்கிறான், அது விஜய். முடிஞ்சு போச்சா கிரவுண்ட் அரசியல்? அவ்வளோதான். இந்த 12 தீர்மானங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி விவாதமாக இருந்த ஒரே விஷயம் அப்படின்னா மீண்டும் விஜய் திமுக அதிமுகக்கு சரி திமுக தாவேக்கா இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அது வந்து உறுதியா இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க வெற்றி அப்படின்னு சொல்லி இதுதான் பெரிய விவாதமா இருந்தது. இந்த திமுக இந்த தாவேக்கா முடிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் என் கூட்டணிக்கு தீர்மானம் போட்டு கையெழுத்து வாங்குற முடிஞ்சு போச்சா? அங்கே யாராவது அலைஞ்சிட்டு இருக்கிறாங்களா திமுகவில்? இல்லைல்ல. யாராவது உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் விஜயோடு கூட்டணி வைக்க பாடுபடுகிறாருன்னு டிடிவி தினகரனை தவிர வேற யாராவது விஜயை பற்றி பேசுகிறாங்களா சொல்லுங்கள். டிடிவி தினகரனை கூட கூட்டணி போகிறதுக்கு வந்துட்டு இவங்களுடைய ஒப்புதல் உனக்கு வேணுமா? புரியுதா விஷயம்? அவ்வளோதான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.